உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. அன்பர்கள் இதை பயன்படுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெறலாம். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள்? அன்புக்கு மட்டும் அடிமையாக இருந்து அதிகாரத்தை மிதிக்க நினைப்பவர், அரசாங்கத்தை அலங்கரிப்பதற்காகவே பிறந்தவர். தலைமை குணம் என்பது இவர்களுடைய பிறவியிலே ஊறி இருக்கும் குணம். பிறரை வழி நடத்துவதற்காக வீட்டிற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாட்டிற்காக படைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ள அடங்கியவர்கள் தான் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இவர்களுடைய பலாபலனை விரிவாக இப்பொழுது விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். எதையும் தாங்கும் இதயம் என்பதற்கு ஏற்றார் போல எதையும் கண்டு கலங்காமல் எதிர்த்து நிற்கும் இயல்புடைய சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் வீண் மன கவலைகள் அகலும், எதிர்பாராத செலவுகள் ஏற்படும், முயற்சிகளிலே தடை ஏற்படாது இருக்க திட்டமிடல் அவசியமாகிறது. இடம் விட்டு வெளியே தங்க நேரிடும், எதிலும் திருப்தி இல்லாத நிலை காணப்படும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைப்பதிலே தாமதமாகும், மன கவலைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் கலகலப்பு குறையும், எதிலும் வெறுப்பு, திடீர் கோபம் வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது. பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்துக்கொண்ட காரியங்கள் சாதகமாய் முடிய உதவும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த ஜூலை மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள் நடக்கின்றன. 1 செவ்வாய், 2 சுக்கிரன், 3 சூரியன். இந்த பெயர்ச்சிகள் அது கொடுக்கின்ற மாற்றங்கள், ஏற்றங்கள், குறிப்பாக தொழிலிலே வியாபாரத்திலே ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டியை சந்திக்க வேண்டியது இருக்கும். வாடிக்கையாளரிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது. லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றியை காண்பீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எந்த ஒரு காரியமும் சாதகமாய் முடியும். விருப்பமானவர்களுடைய சந்திப்பு ஏற்படும். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு, இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கு 9வது இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் சுக்கிரன் குருவுக்கு கேந்திரம் பெறுவதா மிக நன்மையான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். சக கலைஞருடன் அனுசரித்து போவது நன்மை தரும். அரசியலிலே உள்ளவர்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது. எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதிலே தாமதம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வியை பற்ற கவலை உண்டாகும். தடைகளை தாண்டி முன்னேற முயற்சிப்பீர்கள்.
சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த மகம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் மனதிலே இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாய் வரும். பண வரத்து கூடும். நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டை பெறுவீர்கள். மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த பூரம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் நன்றாக இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். மனதிலே உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவருடன் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதிலே இருந்து வந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்த சேர்ந்த உத்திரம் 1ஆம் பாதம் என்ற நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து திருப்தி தரும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தொழிலிலே முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி குறையும். சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த ஜூலை மாதத்தில் அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி அர்ச்சனை செய்து எதிர்பார்த்த காரியம் வெற்றியை உண்டாக்கும். மனோபலம் கூடும். அதற்ற கிழமைகள் ஞாயிறு, வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 26, 27. அதற்ற தினங்கள் ஜூலை 19, 20. அதற்ற திக்கு கிழக்கு. அதற்ற வண்ணம் மஞ்சள், சிகப்பு, பச்சை. அதற்ற எண்கள் 1, 5, 9, 3 ஆகும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது. அதன் உடன் ஜோதிட சிறு குறிப்பு என்ற அருமையான ஒரு பகுதி உங்களுக்கு விசேஷமாக வெளியிடப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளையிலே ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் வெளியிடப்படுகிறது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அதை கவனித்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் என்பதை கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து, தினப்பலன் விசேஷமாக சொல்லப்படுவதால் அது மதியம் 2 மணி அளவிலே தினசரி வெளியிடப்படுகிறது. அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்யும். நாளைய தினப்பலன் மற்றும் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.